இப்படிதான் நாங்கள் எதிர்ப்பு பண்ணுவோம். எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது இதில்? தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தபோது இதுக்கு பல்வேறு இடர்பாடுகள் குறுக்கீடுகள்லாம் வந்தது என்பது என்னை விட மதுரை சார்ந்த உங்களுக்கெல்லாம் தெரியும். எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடைபெற்றது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னால் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி காரணத்தினால்தான் அதற்கு பின்னால் தொடர்ந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடத்தி அந்த கேஸின் மூலமாக நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு செய்தியை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதன் மூலமாக இப்போ நான் திருவண்ணாமலைக்காரன். எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது எங்கள் ஊரில். ஆனால் ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்ற உடனேயே நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக எங்களுடைய திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த காளைகளை வந்து அந்த சின்னத்தை வந்து நான் நிறுவி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிரிவலத்துக்கு வர்றவங்க பூரா பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் எல்லாம் பூரா